ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ பலனாக இருந்தாலும், எவ்வளோ விசுவாசமாக இருந்தாலும், ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதை இப்படி கண்டிப்பாக இருக்கும். அன்னைக்கு உங்கள் ஃபெய்த் உங்களுக்கு, உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு கை கொடுக்காத மாதிரி தெரியும். நீங்கள் என்னமோ ரொம்ப டல்லாக இருக்கிறது மாதிரி தெரியும். ஒரு காலத்தில் சிங்கம் போல கர்ச்சித்தவங்க, ஒரு காலத்தில் ரொம்ப வெற்றியாக நின்னவங்க, சில நேரத்தில் மடங்கி கிடக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல நீங்கள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். ஆனால் அதை பார்த்து நான் அன்னைக்கு இவ்வளோ பலசாலியாக இருந்தேனே, இன்னைக்கு இவ்வளோ சோர்ந்து போயிருந்தேன் நினச்சி மனசை தளர விட்டாதீங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கலாம். பாஸ்டர், ஒரு நாள் என்னுடைய தைரியம் என்ன தெரியுமா, என்னுடைய விசுவாசம் எவ்வளோ தெரியுமா, ஒரு நாள் எப்படி நான் இருந்தேன் தெரியுமா, நேருக்கு நேராய் பிசாசை சந்திச்சிருக்கலாம், நேருக்கு நேர் முழங்கால் நின்று வெற்றி அடைஞ்சிருக்கலாம், ஒரு நாளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் அட் பிரசன்ட் இந்த தாவீதை போல உங்களுடைய உயிருக்கே பயந்து, உங்களுடைய வாழ்க்கைக்கு பயந்து நீங்க ஒளிஞ்சு ஓடுறது மாதிரி, நான் விசுவாசியே இல்லை, நான் கிறிஸ்தவனே இல்லை, நான் பைபிளே தூக்கல என்ற அளவிற்கு உங்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். இதே வாழ்க்கை தாவீதுடைய வாழ்க்கையில வந்துச்சு. ஆனால் ஒரு நாள் தாவீதை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுத்தார், மறுபடியும் கர்த்தர் பலத்தை கொடுத்தார். அந்த தேவன் இந்த சோதனையின் நாட்கள் முடிந்ததற்கு பிறகு உங்களுக்கு பலத்தை கொடுத்து நல்ல கைகளை தட்டி கொண்டே ஆமென், மறுபடியும் கர்த்தர் உங்களை மீட்டு எடுப்பார். அந்த விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சோ இவ்வளவு நடந்து கொண்டிருக்கும் போது தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, நான் தனித்து ஒரு நாரையை போல இருக்கிற ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்குது ஆண்டவரே. அந்த சங்கீதக்காரனுடைய சங்கீதத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் தன்னுடைய பிரச்சனையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிட்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அமைதியாவே இருக்கிறாரு. சவுல் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் உயிரை மட்டும்தான் காப்பாத்தினாரே தவிர அவனை தண்டிக்கவோ அவனை அழிக்கவோ இல்லை. இன்றைக்கி ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் ஏன் உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக இருக்கிறார்? சிலர் ஒருவேளை இந்த தாவீதை போல நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க? ஆண்டவர் இத்தனை நடந்தும் ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க? நீங்கள் அவனை தட்டி கொடுக்கலாம்ல, நீங்கள் அவனை ஒரு ஸ்டிக் பண்ணலாம்ல, நீங்கள் என் கூட இருக்கிறத பேசலாம்ல, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா அவன் அடக்கியிருப்பான்ல. அப்போது இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது வேதத்தில் எனக்கு 3 சம்பவங்கள், ஆண்டவர் அமைதியாகவே இருந்த ஒரு 3 சம்பவங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வாசிக்க போகிறோம். வேதத்தை திறந்து நம்ம முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம், ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினைப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம வாசித்த இந்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பார்வோன் ஒரு மிகப்பெரிய கண்ணியாகவே இருக்கிறான். அப்படின்னா இவர்களை எத்தனை வருடமாய் அடிமையாக்குறாருன்னா, கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக இவன் அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். அங்கேயே நிறைய பேரை கொலை செய்கிறாங்க, நிறைய பேரை அடிக்கிறாங்க, அந்த ஜனங்களுக்கு வேலை பழு அதிகமாய் கொடுக்குறாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் அவ்வளோ பெரியதாக எட்டுது. ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறாரு, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு. ஸோ கர்த்தர் நினைத்திருந்தால் அந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசையை கொண்டு ஒரே ஒரு அற்புதம், அந்த முதல் அற்புதத்திலேயே அவனுடைய கோலை கீழே போட்டு அந்த கோல் பாம்பாய்ச்சி பாருங்களேன். அந்த பாம்பு எல்லா கோலையும், அங்க இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாருடைய கோலையும் விழுங்கி போயிடுச்சு பாருங்களேன். அப்பவே அந்த ராஜா மனசு இறங்கி, எப்பா உங்க தேவன் பெரியவர், நீங்க இவ்வளவு பெரிய காரியத்தை செய்றீங்க, ஒரு கோல் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்குது, நீங்க எல்லாரும் போங்கன்னு ஆண்டவர் அன்றைக்கு அவனுடைய மனதை திருப்பி இருந்தா அன்னைக்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே போயிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அமைதியா இருந்தாரு. அடுத்த வாதைக்கு ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. கிட்டத்தட்ட 10 வாதைகள் நடக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அமைதியா இருந்தார். நமக்கு நிறைய பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க செஞ்சிருக்கலாம்ல, நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க? இத்தனை நாட்கள் நீங்க விட்டு பிடிக்கணுமா? இத்தனை மாதங்கள் ஆகிறது, இத்தனை வருஷங்கள் ஆகிறது, நீங்க முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ல, ஒரே காரியத்தில் செஞ்சிருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் அமைதியாவே இருந்தார். இப்போ 10 வாதைகள் முடிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோதான், நம்ம விடுதலை ஆயிட்டோம், நமக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு.
பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார் என்று அப்படியே சந்தோஷமா பாடிட்டே போறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் மறுபடியும் பார்வோனுடைய இருதயத்தை என்ன படுத்தினாராமா? சத்தமா சொல்லுங்க. சிலருடைய வாழ்க்கையில் இப்படிதான் ஆண்டவர் செய்வாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சுடா, ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு, ஒரு கையளவு மேகத்தை பார்த்துட்டோம், நம்ம காலடி எடுத்து வச்சுட்டோம், நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம், நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு காலடி எடுத்து வச்சுட்டு சந்தோஷமா ஒரு பாட்டு பாடி சர்ச்சில் ஒரு சாட்சியை எழுதி கொடுத்து பாஸ்டரும் வாசிச்சாச்சு, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வேற சொல்லியாச்சு, ஆண்டவர் செஞ்சுட்டாரு, ஆண்டவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆனா சொல்லி முடிச்ச அடுத்து திரும்பி பார்த்தா சந்தோஷம் பொங்குதே அப்படின்றது அப்படியே டல்லாகுது. என்னடா பாட்டு கொஞ்சம் பின்னாடி பாளையத்திலிருந்து ஸ்லோவாகுதே, சத்தம் கொஞ்சம் பலமா இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு மொத்த பேரும் திரும்பி பார்த்தா ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இதுவரையிலும் அவனோடு போராடினது பார்வோனும் அவனுடைய வேலையாட்களும். ஆனா இப்போ பார்வோனுடைய அந்த அந்த பட்டண தேசத்திலிருந்து எகிப்திலிருந்து சகல யுத்த வீரர்களும் மொத்த பேர் இப்ப கிளம்பி வராங்க. ஆனா வேதம் சொல்கிறது, வரட்டும் வரட்டும் வரட்டும், அந்த நடு கடல் ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்த கடலிலேயே அழித்து போட்டார். நான் நம்புறேன் சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எதிரியினுடைய எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் அழிப்பதற்காகத்தான் கர்த்தர் அமைதியாகவே இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். சில நேரத்தில் அவங்களுடைய பணம்ங்கிற திமிர கர்த்தர் அழிப்பார், ஆணவன்ற திமிர கர்த்தர் அழிப்பார். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாக எழும்புவதற்கு என்னென்ன ஆயுதத்தை எல்லாம் கர்த்தர் பயன்படுத்துறாங்க, அவங்க பயன்படுத்தினாங்களோ அத்தனை ஆயுதத்தையும் ஒன்னொன்னா கர்த்தர் அழிச்சிட்டே இருக்கிறாரு. நீங்க பயப்படாதீங்க. அதற்கு பிறகு அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்றதற்கு அவர்கள் தேடினாலும் ஒருத்தரும் ஒண்ணுமே இருக்காது. அதற்காகத்தான் என் தேவனாகிய கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்று நம்புறவங்க நல்ல மேல கரங்களை தட்டி ஆமென். சத்துருக்களை பலவீனப்படுத்துகிற கர்த்தர், சத்துருக்களை பலவீனப்படுத்துகிற கர்த்தர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி என்றுமே காண்பது இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே இதே வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே வந்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே, நீர் ஏன் அமைதியா இருக்கிறீர்? இவ்வளவு நடந்தும் ஏன் அமைதியா இருக்கிறீர்? இத்தனை செய்தும் ஏன் அமைதியா இருக்கிறீர்? நீ தண்டிக்கலாமே, நீ நிறுத்தலாமே, நீர் அழித்திருக்கலாமே, நீ தடுத்து நிறுத்தி இருக்கலாமே, கொஞ்சம் எனக்கு அமைதி கிடைக்கும்ல, கொஞ்சம் எனக்கு. கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவங்க போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போகட்டும், அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யட்டும், அவங்களுடைய முழு யுக்தியையும் பயன்படுத்தட்டும், அவங்கள்ட்ட இனி செய்கிறதற்கு ஒன்றும் இல்லைன்ற அளவு வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக தான் இருப்பார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சில நேரங்களிலே ஆண்டவர் அமைதியாக இருக்கிறதற்கு காரணம் எதிரியினுடைய எல்லா ஆயுதங்களும் செலவழிக்கிற வரைக்கும் உங்களோட பிரச்சனை பண்ணுறதற்கு அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. சொல்லுங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. அந்த அளவிற்கு எதிரிய கர்த்தர் கொண்டு வருகிறவர் கர்த்தர். அதற்காகத்தான் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நானும் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இந்த மாதிரி பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பார்த்துருக்கிறேன். நான் ஊழியக்காரங்களை அடிக்கும்போது, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் சில மனிதர்கள் செய்யும் போது நம்ம தோணும், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி அனுமதிக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே இப்படி அனுமதிக்கிறீங்க, பாருங்க ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் அமைதியாகவே இருப்பார். பண்றா, நீ எல்லா யுக்தியையும் பயன்படுத்து, நீ அரசியல்வாதியை கூப்பிடு, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, நீ கள்ள எழுது, கள்ள லெட்டர் எழுது, ரவுடியை கூட்டிட்டு வா, உன்னுடைய எல்லா பலத்தையும் யூஸ் பண்ணு, திருடு, எல்லாம் பண்ணு. ஆனால் ஒன்னே ஒன்று, கடைசியில் உனக்கு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் பிள்ளையை எதிர்க்கிறதுக்குன்னு உனக்கு ஒன்றுமே. சொல்லுங்க, இதை நம்புறீங்களா? எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? அவங்க எங்கே வேணாலும் போட்டோம், நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு தரித்திருங்க. இன்றைக்கு கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரோட தெளிவாக பேசுறாரு. அவங்க இந்த இடத்துக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போட்டோம், அதனால உங்களுக்கு சில பாதிப்புகள் வரும். ஆனால் உங்களை முற்றிலுமாய் அழிப்பதற்கு, சொல்லுங்க சத்தமா, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு சில பாதிப்புகள் வரலாம், சில கஷ்டங்கள் உங்களுக்கு வரலாம், சில அவமானங்கள் நீங்கள் படலாம், சில நாட்கள் நீங்கள் தூங்காமல் கூட இருக்கலாம், சில நாட்கள் நீங்கள் சிங்கக்கவி மாதிரி அனுபவங்களோட உங்களுக்கு வரலாம். ஆனால் நான் நம்புறேன், அவங்க ஆயுதம் எல்லாம் என்ன பண்ணட்டும்? சொல்லுங்க சத்தமா. ஆமானை குறித்து வேதம் சொல்லுகிறது, முருதகாய் விஷயத்தில் ஆண்டவர் ரொம்ப அமைதியாகவே இருந்தார். ரொம்ப எது வரைக்கும் அமைதியாக இருந்தார்?
தூக்கு மரத்தை நட்டு வாட்ச்மேனை தட்டி கொடுத்துரு, அங்க பாரு ஹைட்டா மலை மேல ஒண்ணு தெரியுது. ஆமா சார், என்ன தெரியுதா சார்? அது தூக்கு மரம் மாதிரி தெரியுது சார். அது வேற யாருக்கும் இல்லை. யாருக்கு தான்? யாருக்கு தான்? உனக்கு தான். ஆமானுடைய சகல யுக்திகளையும் செய்கிற அளவுக்கு ஆண்டவர் விட்டுட்டார். ஆமான் ஒவ்வொரு விஷயம் அந்த ராஜாவுக்கிட்ட போய் உட்கார்ந்து பேசும்போது முருதகாயினுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அப்படியே, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, எதிரியை கொண்டு போய் ராஜாவோட சேர்த்து விட்டீங்க. எதுக்கு ஆண்டவர் போய் சேர்த்து விட்டீங்க? அவன் சும்மா இருக்கும்போதே யூட்டர்ன் போடுவான். இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவான். இப்போ ராஜா அவன் தோள் மேலே கையை போட்டா என்னென்ன வேலை பண்ணுவான். இதெல்லாம் மனசில் நினச்சிருப்பான் முருதகாய். இங்கே நிறைய முருதகாய்கள் இருக்கிறீர்கள். உங்கள் மனசுலையும் எப்படி தான் ஓடிட்டு இருக்குன்னா, ஆண்டவரே அவன் ஒளிவான்னு நினச்சா, அவன் போவான்னு நினச்சா, அவன் விட்டுருவான்னு நினச்சா, முன்னிலும் பயங்கரமான பலனா வந்து நிற்கிறானே, ஏற்கனவே இருந்ததை விட பெரிய பிரச்சனை பண்ணுறானே, நான் எங்கே போவேன், நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தர் அப்போ என்ன சொல்லுவாருன்னா, நான் அமைதியாக இருக்கிறதற்கு காரணம் உண்டு. இனி உன்னை எதிர்ப்பதற்கு ஆயுதமே இல்லைன்ற அளவிற்கு அவனை நான் ஜீரோ பண்ற வரைக்கும், எதிரிய ஜீரோ பண்ற வரைக்கும் என் தேவன் அமைதியா இருக்கிறவர். கைகளை தட்ட தட்ட அந்த மகிமை உங்கள் மேல் கடந்து வரட்டும். எதிரிய ஜீரோ வாக்குற வரைக்கும், அவனுடைய ஆயுதங்கள் முழுவதையும், ஓ ஹalleluya, கர்த்தர் அந்த ஆயுதங்கள் முழுவதையும் முறிக்கிற வரைக்கும் என் தேவன் அமைதியாகவே இருக்கிறவர். இப்ப எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என் தேவன் அமைதியா இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் அமைதியா இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. என் தேவன் அமைதியா இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஹல்லேலூயா. கடந்த நேற்றைய தினத்தில் இந்த ரோட்டில் ஒரு பாப்பா, இந்த ஏரியாவில் உள்ள ஒரு தங்கச்சி ஒரு பர்ஸை தொலைச்சிட்டாங்க, பேக்கோடு தொலைச்சிட்டாங்க. அதில் மிகவும் முக்கியமான நிறைய எவிடன்ஸ் எல்லாம் அதில் இருந்துச்சு. அப்போ அந்த பிள்ளை அழுதுகிட்டே வந்து அவங்க அம்மாவும் வந்தாங்க. ஃபாதர், ஏதாவது சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் காமிங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த முன்னாடி இருக்கிற சிசிடிவி கேமரா இந்த இந்த ரோட்டில் போகிற நம்ம ஏரியா பசங்க வந்து ஒன்றை உடச்சிட்டாங்க, திரும்ப உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குச்சி வச்சு அந்த கேமராவை தரையில் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. என்ன தரையில் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கம்மா, இந்த கேமராவை இப்படி வந்து தரையில் பார்க்குறது மாதிரி வச்சா யாரை பார்ப்பீங்க நீங்கள் அப்படின்னு யார் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டான்னு கேட்டால், யார் கேமராவை உடைச்சாரோ, யார் அந்த கேமராவை தலைகளை மாட்டான அந்த பையன் சொல்லிவிட்டு இருக்கிறான். ஃபாதர்கிட்ட போய் கேளுங்க, ஏதாவது ஒரு கேமரா ஆன்ல இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆமேன். ஒரு காலத்தில் கேமரா மாட்டும் போது பயந்துட்டே மாட்ட வேண்டியது, எல்லாத்தையும் உடைச்சி எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணி. ஆனால் ஒவ்வொரு டைமும் செய்யும்போது, ஆண்டவரே இனி எத்தனை காலம் ஏன் ஆண்டவரே இப்படி விட்டு வச்சிருக்கிறீங்க? ஆனால் இப்போ ரோட்டில் போகும்போது, ஃபாதர் அப்படின்னு கை காமிச்சிட்டு, ஆமாப்பா நல்லதுப்பா அப்படின் போது, ஒரு 100 ரூபா தருவீங்களா, ஒரு 100 ரூபீஸ் தருவீங்களா? எங்கப்பா உன் வீரம் எங்கப்பா போச்சு, உன் தைரியம் எங்கப்பா போச்சு? எப்பவுமே உன் கூட ஒரு 10 பேரை வச்சிருப்பியப்பா, சண்டை பண்ண தானே வந்திருப்பியப்பா. ஆமாம் தான், உங்கள் தான் சைலண்டான ஆளாச்சே, உங்கள் தேவன் தான் சைலண்டான ஆளாச்சே. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன படுத்திட்டாரு, என்னை பலவீனப்படுத்தி இப்போ எதிரியை எங்கே கொண்டு நிறுத்திட்டாரு? கேட்கல? சத்தமாக சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கு நடக்கும். இதுதான் நமக்கும் கர்த்தர் செய்ய போறாரு. எதிரியை குறித்து பயப்பட வேண்டாம், அவங்க வீரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம், அவங்களுடைய வல்லமையை குறித்து பயன்பட வேண்டாம். அவங்க எவ்வளவு தூரம் போனாலும் போகட்டும், அவர்கள் என்ன ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்றாலும் பயன்படுத்தட்டும். யாராவது ஒருத்தர் கலங்கி போய் இந்த இடத்துல இருக்கலாம், பாஸ்டர் இந்த செய்தி வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான் பாஸ்டர் இந்த செய்தி. அவங்க எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிட்டாங்க தெரியுமா? எந்த நபரிடத்துல போகணுமோ போயிட்டாங்க. அவங்க எதுக்கும் தயங்க மாட்டாங்க. என்ன அழிக்கிறதற்காக யாரிடத்துல வேணாலும் அவங்க பேசுவாங்க, எவ்வளவு லட்சங்கள் வேணுமானாலும் செலவு பண்ணுவாங்க. நான் சொல்றேன், கவலையே படாதீங்க, போட்டும். அவங்க எங்க போனாலும் தோல்வியோட தான் திரும்பி வருவாங்க. அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு மதிப்பு இல்லாம தான் திரும்பி வருவாங்க. ஏனென்றால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் கைகளை தட்டி, ஆமென், நல்ல கரங்களை தட்டி, அது வாய்க்காது. சொல்லுங்க, வாய்க்காது. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்ப்பதில்லை. என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க போகும்போதெல்லாம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணு. கடைசியில் உன் கையில் ஒரு ஆயுதமும், நீங்களும் அப்படிதான் எதிரிகளுக்காக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எவ்வளவு பெரிய ஆயுதத்தை நீங்க பயன்படுத்தினாலும் நீங்க கண்டிப்பா எப்படி தான் வருவீங்க? சொல்லுங்க, நீங்க தோற்று போய் தான் வருவீங்க. ஒவ்வொரு டைமும் சில நேரங்களில் வந்து சில எதிரியை ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனோட போராடாதன்னு ஆண்டவர் சிம்பாலிக்கா சொல்றாரு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, இவனை என்ன பிரச்சனை பண்ணியும்
மேற்கொள்ள முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீ கொஞ்சம் சும்மா இருன்னு அர்த்தம். நல்லா சொல்லுங்க, எல்லாருமே நல்லா உரைக்கிறது மாதிரி சொல்லுங்க. நீ உடனே இந்த இடத்துல சரி பாஸ்டர்ட்ட போய் சரியாகல உடனே போலீஸ் ஸ்டார்ட்ட போயிடலான்னு நினைக்கிறதுக்கு இல்லை. நம்ம நிறைய பேர் அப்படி தான் நினைப்பாங்க. நிறைய பேர் அப்படி சாட்சி கூட சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் நான் பாஸ்டர்ட்ட போனேன் சரியாகல, அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சர்ச்சிலேருந்து வெளியே போனேன்னா ஒரு பிரதர் வந்து என்கிட்ட காரணமே இல்லாமல் கை கொடுத்து பிரைஸ் தி லார்ட் சொன்னாரு. பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டால் வக்கீல் அப்படின்னாரு. உடனே பாஸ்டரால் செய்ய முடியாததை இந்த வக்கீலை அனுப்பி செய்கிறதுக்காக தான் கர்த்தர் அனுப்பியிருக்காருன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் என் கையில் அவ்வளோ, என் தலையில் அவ்வளோ பெரிய பாராங்களை தூக்கி போடுற மாதிரி இருந்துச்சு. அட பொல்லாத ஆவியே, இங்கே இருந்து தப்பிச்சு விட்டது கர்த்தர், அங்கே மாட்டி விட்டது சத்துருன்னு உனக்கு தெரியாமல் போயிச்சே, உன் கண்ணு திறக்காதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கேட்டா வக்கீல் யார் அனுப்புனதாமா? ஹலோ கேட்கல? போலீஸ்காரர் யார் அனுப்புனதாமா? ரவுடி. காரணமே இல்லாமல் ஒரு ரவுடி வீட்டுக்குள்ளே வந்தார் பாஸ்டர். எதுக்கு இவர் காரணமே இல்லாமல் இருந்தாலும் கர்த்தரே கொண்டு வந்தார். யாரை? ரவுடியை. ஆமாம், என்ன பண்ணீங்க அப்புறம் அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த ரவுடியை அனுப்பி எதிரியை கொஞ்சம் தட்டி விடலான்னு பார்த்தேன். ஆமாம், நீங்கள் யாருக்கு விரோதமாக உங்களுடைய யுக்தியை பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக நீங்கள் 0 ஆகிற வரைக்கும் அவங்கள என்ன பண்ண முடியாதுன்னா, சிலரை நீ ஜெயிக்க வேண்டான்னு ஆண்டவர் விட்டுருவார்னா நீங்கள் எதுவும் பண்ணாமல் விட்டுருங்க. அது தன்னை போல என்ன பண்ணுன்னா அந்த தீயை அமர்த்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய செலவு எங்கேயும் போய் எந்த இடத்துல நிற்க வைக்க முடியாது. நீங்கள் 0 வர்ற வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்கு முடிவே கிடையாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவரே நீர் ஏன் அமைதியாக இருக்கிறீர்? என் விஷயத்தில் இவ்வளவு நடந்தும் நீர் ஏன் மௌனமாக இருக்கிறீர்? எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதத்தையும் அழித்து என் எதிரியை முழுவதும், என் எதிரியினுடைய ஆயுதத்தை அழிப்பதற்காக கர்த்தர் அமைதியாகவே இருக்கிறார். கையை உயர்த்தி நான் நம்புகிறேன் ஆண்டவரே. முழு பலத்தோடு கூட சொல்லுங்க, நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரிய தேவன், நீர் எவ்வளவு பெரிய தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேகமாக வந்து ஆண்டவர் அமைதியாக இருந்த இரண்டாவது ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்க போகிறோம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்போதும் எக்காலம், நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவிதமான கீர்த்த வாத்திகளின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதீர்களே ஆயில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். அடுத்த வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் கொண்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறு பெற்றது. சூளை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தின் பலசாலிகளாகிய புருஷர்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசர்தங்களோடும் பாதைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் வந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவருடைய விஷயத்துல கர்த்தர் ரொம்ப அமைதியா இந்த இடத்துல இருக்கிறார். முதல் விசை இந்த மாதிரி எல்லாரும் அந்த சுரூபத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அப்படியே விழுந்துட்டாங்க. இவங்க மட்டும் அதை செய்யாத உடனே, ஏன் நீங்கள் அப்படி பண்ணாமல் இருக்கிறீங்க, என்ன காரணம்? சரி பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம், இனி ஒரு டைம் அந்த மாதிரி நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன், அந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் விழுந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம், நாங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்ய மாட்டோம், ரொம்ப தீவிரமாய். ஸோ அந்த நேரத்திலே ஆண்டவர் வந்து ராஜாவுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கலாம், ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு திகிலை கொடுத்துருக்கலாம், வானத்தை அப்படியே கருக்க பண்ணி மழை மேகத்தால் மூடி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். இப்போ ராஜாவுக்கு கடும் கோபம் வருகிறது. அந்த சூளையை 7 மடங்கு அதிகமாக்க சொல்றார்.
ஆண்டவர் அப்பவும் அமைதியா இருந்தார். அதற்கு பிறகு தன்னுடைய பலசாலிகளை கூப்பிட்டு இவங்க எல்லாருமே கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அவங்கள இருக்க கட்டும் போது ஆண்டவர் அமைதியா இருந்தார். தூக்கி கொண்டு போகும்போது அமைதியா இருந்தார். அவர்கள் தூக்கி கொண்டு போனவர்களே அந்த வெப்பம் தாங்க முடியாம சுருண்டு விழுகிற அளவிற்கு வெப்பம் அதிகமா இருந்துச்சு. ஆனால் அக்கினி சூளையிலே போடுகிற வரைக்கும் என்னுடைய ஆண்டவர் எப்படி இருந்தாருன்னா அமைதியாகவே இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே ஆண்டவர் வந்து புயல் காற்றிலே நம்மோடு இருக்கிறத உணர முடியாது. அமர்ந்த தண்ணீரிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க முடியாது. இந்த ஜெபத்தில், இந்த மாதத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இதுலையாவது கர்த்தர் உதவி செய்வார், இப்ப ஆண்டவர் வருவார், இப்ப ஆண்டவர் வருவார் அப்படின்னு நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அவ்வளவுதான், என்னை கட்டுறதுக்கு விட மாட்டார். ஆபிரகாம் தன்னுடைய கத்தியை எடுத்து அப்படியே ஓங்கி குத்த வரும்போது ஆண்டவர் உடனே வர்றாரு, இறங்கி வந்து சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத, நீ கொன்றாத, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என்று நான் பார்த்தேன். ஆண்டவர் அதை செய்ய விடாம, அந்த ப்ராசஸை செய்ய விடாம கர்த்தர் உடனே வந்து அந்த இடத்துல கர்த்தர் தடுத்து நிறுத்துறார். ஒருவேளை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிதான் நினைச்சிருக்கலாம். இந்த இப்ப மழை வரும், இந்த என்ன எங்களை தீயில கொண்டு போய் போடுகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த தீயை அணைச்சிருவாரு, இப்ப வருவாரு. ஆனா அவர்கள் எதிர்பார்த்து எதுவும் நடக்காம ராஜாவினுடைய வார்த்தையின் படியே அவர்கள் நெருப்பிலே போடப்பட்ட ஆகிவிட்டது. அந்த நெருப்பிலே போட்டார்கள். ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ராஜா அந்த தீயில உத்து பார்க்கும்போது இவங்க போட்டது எத்தனை நபர்கள்? 3 பேர். ஆனா அங்க இருக்கிறது எத்தனை பேர் அப்படின்னு சொன்னா, 4வது. அவங்க சொல்லும்போது சொல்கிறார், 4வது இருக்கிற ஆள் தேவ புத்திரரை போல நாங்க பார்க்கிறோம். நம்ம போட்டது 3 பேரு, ஆனா அங்க 4 பேர் இருக்கிறாங்க. அவங்கள திரும்பி வெளியே வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய முடி கருகவில்லை, அந்த அக்னியினுடைய வாசனை கூட அவர்கள் மேல் படவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அமைதியா இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீ செஞ்சாலும் என் பிள்ளைக்கு ஒரு % கூட ஒரு சேதமும் அணுகாது என்கிறதை கர்த்தர் எதிரிக்கு நிரூபிக்கும்படியாக கர்த்தர் அப்படி செய்தார். உனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே எழும்பினாலும், உங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய யுத்தம் வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சொல்லுங்க பார்க்கலாம், ஒன்றும் உங்களை, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நீ அவங்க கொடுக்கிற ப்ரெஷர்ல நீங்க அவ்வளவுதான், துண்டக்கானம் துணியக்கானம் ஓடுவீங்கன்னு நினைப்பாங்க. அவங்க கொடுக்கிற ப்ரெஷர்ல அந்த வேலையை விட்டு நீங்க நின்றுவீங்கன்னு நினைப்பாங்க. அவங்க கொடுக்கிற அந்த ப்ரெஷர்ல இந்த ஊரையே நீங்க காலி பண்ணி போவாங்கன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா நான் நம்புறேன், அவங்க என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் அது உங்களை ஒண்ணுமே, சத்தமா சொல்லுங்க, உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா எதிரி அக்னி சூளைக்குள்ள போட்டாலும் அது உங்களை ஒண்ணுமே என்ன பண்ணக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. நமக்கு நிறைய பேருக்கு யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னா உடனே வந்து அழுதுட்டு கொண்டிருப்பாங்க, ஐயோ போயிடுச்சு. ஆனா பைபிள்ல இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் சிறைச்சாலையிலே ஜாலியா கையை தட்டி ஆராதிச்சுட்டு இருந்தாங்களாமா. ஆமே. நீங்க எதிரிக்கு கொடுக்குற பெரிய தண்டனை என்ன தெரியுமா? எதிரிக்கு கொடுக்குற பெரிய தண்டனை அவனுக்கு முன்னாடி அழுறதில்ல. ஹலோ, அவனுக்கு முன்னாடி அழுறதில்லை, அவங்களுக்கு முன்பாக அழுகிறது கோலை. அவர்களுக்கு முன்பாக வருத்தப்படுற, அதுக்காக அவங்களுக்கு முன்னாடி நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு ஹெட்ஃபைட் எல்லாம் ஆக வேண்டாம். மனசுக்குள்ள நீங்க என்னதான் என்ன 7 மடங்கு அக்னி சூளைக்குள்ள போட்டாலும் எங்களை காக்கவும் எங்களுக்கு விடுவிக்கவும் 4வது நபராக எங்களோடு உலாவுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீ அனுப்புகிற எந்த ஆயுதமும் எங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் அனுப்புகிற எந்த ஆயுதமும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அமைதியா இருக்கிறார். கர்த்தர் ஏன் அமைதியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைக்கு விரோதமாய் எந்த ஆயுதத்தை ஏறெடுத்தாலும் அது ஒன்றும் அவனை சேதப்படுத்த, எதிரிக்கு காண்பிச்சு கொடுக்கறதுக்காக தான் கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. நீங்க எவ்வளவு பலசாலிகள் என்கிறதை கர்த்தர் காமிச்சு கொடுப்பாரு. உங்களோடு கூட இருக்கிற பெரிய தேவன் யார் என்கிறதை கர்த்தர் எதிரிக்கு நிச்சயமாய் காண்பித்து கொடுப்பார். நம்புறவங்க அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு தொந்தரவு கொடுத்தோம், இவ்வளவு பிரச்சனை கொடுத்தோம், இவ்வளவு மனபாரத்தை கொடுத்தோம், இல்லை ஹல்லேலூயா, அவங்க இருதயத்தை மாற்றுவதற்கோ உடைப்பதற்கோ ஒருவராலும் முடியாது. ஏனென்றால் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு.
அவர்கள் அந்த தொந்தரவு கொடுக்க 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 இன்னும் பலத்தை கத்த தருவார், இன்னும் பலத்தை, இன்னும் ஆரோக்கியத்தை கத்த தருவார். ஆமேன். ஒரு முடி கூட கருகி போவது. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சதிலிருந்து நீங்க குறைஞ்சு போகக்கூடாது. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணணும்னா, கர்த்தர் உங்களை வளர பண்ணணும், கர்த்தர் உங்களை நிற்க பண்ணணும். இந்த பலிபீடத்திலிருந்து இந்த மாதத்தினுடைய இந்த ஃபர்ஸ்ட் வாரம் உங்க எல்லாரையுமே பிளஸ் பண்றேன், உங்க எல்லாரையுமே ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். என்ன மிரட்டல் வந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி உங்களை எப்படி கர்த்தர் நிற்க வைக்க போறாருன்னா, நம்ம மிரட்டலுக்கெல்லாம் அவன் பயப்பட சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கர்த்தர் எதிரிக்கு முன்னாடி, சத்தமா சொல்லுங்க, அதான் ஆண்டவர், அதான் கர்த்தர், அதான் தேவன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா நம்ம நேரத்தில் நமக்குள்ள நேரத்தில் உள்ளுக்குள்ள பயம் இருக்கும், உள்ளுக்குள்ள அச்சம் இருக்கும். ஆனா வெளியில ஆண்டவர் நிறைய பேரை காமிக்கும் போது எப்படி தான் காமிப்பாரு, அவனெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, அவன்லாம் அப்படிலாம் பயப்படுற ஆள்லாம் கிடையாது. நீ அவனோட போராடுறது வேஸ்ட்டு, நீ அவனோட சண்டை பண்றது வேஸ்ட்டு. அவெல்லாம் தூக்கி போட்டு கேட்கல, வாயிலே வர மாட்டேங்குது. நம்ம தான் நிறைய பேர் தூக்கியே போட மாட்டோம் போல இருக்குது. உங்களை பார்த்து எதிரிகள் என்ன சொல்லணும் தெரியுமா? இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் சொல்லணும். அவன்லாம் அப்படியெல்லாம் பயப்படலாம் மாட்டான், அவெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அவன் பாரு, நீ நைட்டு போய் பாரு, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான் பாரு, நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாரு. நீ தான் இங்கே நினச்சிட்டே இருக்க அவன் தூங்காமல் இருக்கான்னு. அவனுக்கு அதெல்லாம் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு வரணும்னு இந்த பலிபீடத்திலேருந்து நான் ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு வருவதாக. இன்றைக்கு ஒருவேளை பாஸ்டர் நான் ரொம்ப கோழையாக இருக்கிறேன், பாஸ்டர் நான் ரொம்ப கோழையாக இருக்கிறேன், இந்த வசனம் எதுவுமே எனக்கு பொருந்தாது போல தெரியுது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலே என்னால் தாங்க முடியல, அவங்க ஒரு சின்ன பிரச்சனை பண்ணினாலே எனக்கு எல்லாமே போனது மாதிரியே தோணுது. எனக்கு அது இதனால் எத்தனையோ இடத்துல நான் தோற்று போய் வந்தேன். ஆனால் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே இயேசு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கத்த தருவார். எவ்வளோ பெரிய அம்பு உங்களுக்கு நேராக அப்படி குத்தி கிழிக்கிறது மாதிரி வந்தாலும் அது உங்கள் முன்னாடி வரும்போது அப்படியே மடங்கி அது ஒன்றும் இல்லாமல் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாததை எதிரிகள் பார்ப்பார்களாக, எதிரிகள் பார்ப்பார்களாக. அந்த அம்பு உங்களுடைய குடும்பத்தை தாக்காமல் இருக்கிறதை எதிரிகளை கர்த்தர் காண செய்வாராக. எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே, நீர் அமைதியா இருக்கிறீர், நீர் அமைதியா இருக்கிறீர். ஏன் அமைதியா இருக்கிறீர்? அந்த கர்த்தர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஆண்டவர் ஒரு அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. நான் கோழை அல்ல, நான் தைரியசாலின்றதை அவங்க முன்னாடி கர்த்தர் காண்பிக்க பண்ண போகிறார். ஆமென். எப்படி இருக்கும் பாருங்களேன், அந்த சீனை நினைச்சு பாருங்க, சீனை நினைச்சு பாருங்க. அவ்வளோ உச்சகட்ட கோபத்தில் 7 மடங்கு அக்கினி சூளையில ஏற்றி இருக்கும்போது எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, இவங்க கடவுள் இப்போ காப்பாற்றிடுவாடா, ஒரு மலையை அனுப்பிடுவாருன்னா பார்க்க காப்பாற்றவே இல்லை. அப்படியே தூக்கி கொண்டு போய் உள்ள போடும்போது போட போனவங்க செத்து விழும்போது இவங்களுக்கு இந்த நிலைமை என்ன, உள்ள போனவங்களுக்கு எந்த நிலைமையும். நல்ல வேலை நம்ம இயேசுவை தெரிஞ்சா கூட அமைதியாக இருந்துட்டோம். ஒருவேளை நம்மளை மாதிரி 4-5 பேர் அங்கே இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. நல்ல வேலை இயேசு. நேற்றைக்கு ராத்திரி ஏன் கேட்டான்னு தெரில, என்னுடைய மூத்த மகன் ஜூடா வந்து நான் வந்து அப்போ தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். என்னை பார்த்து ஒரு கேள்வி அவன் கேட்டான், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன கேட்டான் அப்படின்னு சொன்னால், டாடி இந்த தானியலை வந்து சிங்க கெவியில் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இல்லை நான் கேட்டேன், திடீர்னு வந்து இதை ஏன் என்கிட்ட கேட்குற அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நிறைய பேர் வந்து சரி ஜீசஸ் மன்னிச்சிருவாங்க, நம்ம இந்த ஒரு டைமும் அந்த இடத்துல தப்பிச்சு போகலான்னு தானே பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இல்லை நான் கண்டிப்பாக ஆண்டவரை மறுதலிக்கலாம் மாட்டேன், அந்த சிச்சுவேஷனில் செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னேன்னு. ஓ அப்படியா அப்படின்னா ஏன் கேட்டான் அப்படின்னு தெரில, எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்மளால நிறைய பேர், ஆண்டவரே அமைதியாக மட்டும் இருந்துடாதீங்க, ஆண்டவரே அமைதியாக மட்டும் இருந்துடாதீங்க, ஆண்டவரே தீக்குள்ள மட்டும் என்ன கொண்டு போய் விடுறது விட்டுறாதீங்க, ஆண்டவரே எப்படியாவது இந்த அக்னி அழிச்சிருங்க, ஆண்டவரே அழிச்சிருங்க, ஆண்டவரே மழையை அனுப்புங்க, ஆண்டவரே. நம்ம நிறைய பேர் அப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் அமைதியாகவே இருந்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், என்ன பிரச்சனைக்குள்ளே அனுப்பும் ஆண்டவரே, என்ன போராட்டத்துக்குள்ளே அனுப்பும் ஆண்டவரே. ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளே நான் போய் நின்று என்னிலே ஒரு சேதமும் காணாததை பார்த்து என் எதிரிகள் ஆச்சரியப்படுற அளவிற்கு ஆமென் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த மகிமை ஒவ்வொருவர் மேலும் நிலையாய் ஹல்லேலூயா. அப்படியே எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 3, மூன்றாவதாக 1 சாமுவேல் 26:21. ஸோ எழுதுறவங்க மட்டும் எழுதி கொள்ளுங்கள். 3வது பாயிண்ட், 3rd பாயிண்ட், ஆண்டவர் ஏன் நம்முடைய விஷயத்தில் அமைதியாக இருக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தியானித்தோம்ல, சவுல் ராஜா தாவீது நிரந்தரமான ஒரு தீர்வை கர்த்தர் கொடுக்கும்படியாய் கர்த்தர் அமைதியாக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, கர்த்தர் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு விரோதமான எதிரி தன்னுடைய கையில இருக்கிற எல்லா ஆயுதமும் செலவழிந்து போய் அவனை 0 ஆக்குற வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருக்கிறார். நம்பர் 2, ரெண்டாவது கர்த்தர் ஏன் அமைதியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, எதிரிக்கு முன்பாக என்னுடைய பிள்ளைக்கு என்ன பிரச்சனையை நீ கொடுத்தாலும் என் பிள்ளை கண்டிப்பா சோர்ந்து போக மாட்டான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக கர்த்தர் அமைதியா இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறார் என்றால், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த பிரச்சனைக்கு முழு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைப்பதற்காக கர்த்தர் அமைதியா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்புறவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்கு எதிர்த்து வந்தாலும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் சொல்லுங்க. கைகளை மேல உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென். இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். தாவீதை பார்த்து அவ்வளவு நாட்களும் துரத்தி கொண்டு வந்திருந்த அந்த சவுல் அவனை பார்த்து சொல்லுகிறார், இல்ல இல்ல என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் சொல்லுங்க ஒரு 10 டைம் இந்த வார்த்தையை கைகளை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் சொல்லுங்க. சொல்ல 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 அந்த கிருபை உங்க மேல வரட்டும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். ஆமென். பாடலாமா சேர்ந்து? சிங்க கெவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் அவர் என்ன நினைத்தார். சிங்க கெவியோ தீசூளையோ என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா என்னை காக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நீங்க நிற்பீங்க, என்ன வந்தாலும் கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவார். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவார். உங்கள் நிறைய பேரை கர்த்தர் பலசாலியாய் மாற்றுவார். நீங்கள் பிறக்கும் போது அவ்வளவு பலசாலிகள் அல்ல, நீங்கள் பிறக்கும் போது அவ்வளவு ஸ்ட்ராங்கானவர்கள் அல்ல. ஆனா கர்த்தர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவீர்கள். நீங்கள் நடந்தாலும் நீங்கள் சோர்ந்து போவதில்லை. எல்லாருடைய கரங்களை மேல வானத்துக்கு நேராய் தட்டி ஆமென் விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் சிங்கக்கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பானி துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேவியில் நான், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் பானி துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேவியோ எதிரிகள் என்னை சுற்றி வந்தால் தூத சேனைகள் கொண்டு காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தால் தூத சேனைகள் கொண்டு காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் ஆவியினால் யுத்தம் சாத்தானை சமுத்திரம் வீழ்த்துமே. அவரே ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் திரும்ப திரும்ப சொல்லுவோம். ராஜ்யம் சொல்லுவோம். சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்ய. ராஜ்யம் எனக்குள்ளே, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்கா செய்பவர், என்னை அதிசயமாய் நடத்துவார்.
சிங்கக்கேவியோ இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன்.